السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம்? என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் ஹலால் ஹராம் என்று பேண வேண்டும், யாரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், எதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்லியும் கூட அதை வாழ்ந்து காட்டிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சகித்துக் கொண்ட அந்த சம்பவத்தை கேட்டால் எல்லோருக்கும் கண்கள் கலரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போர்ல அவர்களுடைய மூஞ்சி எல்லாம் இரத்த கலவையோடு இருந்தது. அவர்களுடைய பற்கள் உடைந்தன. இப்படி அந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்ற சஹாபாக்கள் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை நீங்கள் சாபமிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? லம் அபஅஸ லஆனா, நான் இந்த உலகத்திற்கு சாபமிட அனுப்பப்பட்டவன் அல்ல. வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, கருணையாக அனுப்பப்பட்டவன் என்று சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரத்தால் துன்புறுத்தினார்கள். 12 ஆண்டுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலட்சியமாக துன்புறுத்தினார்கள். அவர்களை கல்லால் எறிந்து இது போன்ற பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 12 வருஷத்துக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் என்று அந்த மக்களை பார்த்து அந்த மக்கள் பெருமானாருக்கு எவ்வளவோ தீங்கிழித்திருக்கிறார்கள். ஆனால் 12 வருடத்துக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? அதுலமோ ஃபஅல்து வத்தலாகா, சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் விடுதலைக்கப்பட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். இதுவல்லவா சகிப்புத்தன்மை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சாபமிடவில்லை யாரையும். தாயிஃப் நகருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்காக போதிக்க சென்றார்கள், தாவத்து பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது அந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. மாறாக அவர்களை கல்லால் எறிந்து சிறுவர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உடம்பெல்லாம் ரத்தம் வழிந்தது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரு மலைகளுக்கு இடையில் வச்சு அவர்களை நான் நசுக்கி விடுகிறேன் என்று என்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நிலையில் ரத்தம் சிந்திக் கொண்டு நின்ற அந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? எந்த தலைவரும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்க முடியாது. பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹு மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. எப்படி? யா அல்லாஹ், என் மக்களுக்கு வழிகாட்டு, என் மக்களுக்கு வழிகாட்டு, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில் அந்த மக்களுக்காக துஆ செய்கிறார்கள். இதிலே நம்ம எடுத்துக்கொண்டுள்ள பாடம் என்னவென்றால், மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு அவமானம் அல்ல. தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அவமானம் கிடையாது. ஆனால் பேரன்பும் சகிப்புத்தன்மையும் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.